ஹே காய்ஸ், பேக் டு அவர் சேனல் ப்ராஜெக்ட் பிஜிஎன்ஸ். இன்றைக்கி காலையில் நம்ம சொன்ன மாதிரியே ட்ரைனிங்காக நம்ம பிஜிஎனை லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 புறா எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 53 கிலோமீட்டர். இது நியர்பை வையம்பட்டியை தாண்டி வந்துவிட்டோம். அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பிஜிஎன்ஸை ரிலீஸ் பண்ண போகிறோம். பார்ப்போம் எந்த அளவுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு. அண்ட் ஒரு நல்ல ஓப்பன் ஸ்பேஸுக்கு தான் வந்திருக்கோம். பார்ப்போம் ரிலீஸ் பண்ணிட்டு சிக்ஸ் எந்த மாதிரி பறக்குது அப்படின்ட்டு. ஓகே, அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். அண்ட் சுற்றி பார்த்திங்கன்னா சரியான மலை. இந்த மாதிரி ஒரு லேண்ட்மார்க்கில் நம்ம பிஜிஎன் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணதில்லை. ஓகே, பார்ப்போம் எந்த அளவு பறக்கிறாங்க அப்படின்ட்டு. மேலே இதை மட்டும் எடுத்துரு, கவரை மட்டும் எடுத்துரு. எடுத்துரு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எடுத்துரு, அது மேலே பறக்க தான் பார்ப்போம். பறக்கலாம் எடுத்துக்குவோம். அண்ட் எல்லாம் ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. ஆனால் இந்த பதட்டத்துலேயும் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜெயிண்ட் லைன் பக்கா ஆக்டிவாக இருக்காங்க. ஓகே, ஆறு பீஸும் பறந்துருச்சு. கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 2 4 6. அண்ட் இந்த மொபைலில் இதுக்கு மேலே நம்மளால் ஜூம் பண்ண முடியாது. மேபி இந்த பக்கம் வந்தால் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த லாங்கில் பறக்குது. லாஸ்ட் டைம் ஐஃபோனில் ஷூட் பண்ணியிருந்தோம், அதனால் கொஞ்சம் கவர் ஆச்சு. அண்ட் மேக்ஸிமம் நீங்கள் பிஜிஎன் ரிலீஸ் பண்ணும்போது ரிலீஸ் பண்ணுற இடத்துல ஒரு மிகப்பெரிய வட்டம் அடிக்கும். அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கு. பார்ப்போம் அது இன்னும் எவ்வளோ நேரத்தில் வீடை ரீச் பண்ணுது அப்படின்ட்டு. ஓகே, அவங்களோட ஃபோக்கஸ் அந்த லைனை கேட்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லைனை கேட்ச் பண்ணிச்சுன்னா அது பாட்டுக்கு நேராக கோடு போட்ட மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் ட்ரைனிங்டா. Okay, thank you guys.